வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, ரீசெண்டா தமிழ் டப்பிங்குடன் பிரைம் வீடியோல ஒரு ஹாலிவுட் ஹாரர் படமா வெளிவந்திருக்கிற த ஹோம் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். படத்தோட ஆரம்பத்துல ஹீரோ ஒரு குற்றம் பண்ணனால அவருக்கு சிறை தண்டனை கிடைக்காம அவருக்கு ஒரு முதியோர் இல்லத்துல பொது சேவை செய்யற வாய்ப்பு ஒண்ணு கிடைக்குது. ஹீரோவும் அதை ஏத்துக்கிட்டு அந்த முதியோர் இல்லத்துக்கு போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் அந்த பில்டிங்ல இருக்கிற 4வது மாடியில இருந்து தினமும் ஏதோ ஒரு அமானுஷ சத்தத்தை ஹீரோ கேட்க ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மனிதர்களுக்கு இடையே ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறத ஹீரோ உணர்றாரு. இதுக்கப்புறம் அங்க இருக்கிற விஷயங்களை அவர் எப்படி அடுத்தடுத்து கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படம் ஆரம்பிச்ச 10வது நிமிஷத்திலேயே படத்தோட திரைக்கதை மேல ஆடியன்ஸுக்கு ஒரு ஈர்ப்பை இந்த படம் ஏற்படுத்திடுது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹீரோ முதியோர் இல்லத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஹீரோவை சுத்தி நடக்கிற சைக்கலாஜிக்கல் ஹாரர் காட்சிகள் எல்லாமே ரொம்ப நல்லாவே கை கொடுத்துருக்குது. இந்த படம் 1.5 மணி நேரம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன படம். ஸோ குயிக்காவே உங்களால பார்த்து முடிக்க முடியும். இந்த படத்தோட பெரும்பாலான காட்சிகள் அந்த முதியோர் இல்லத்துல நடக்கிற மாதிரி தான் காட்சிகளா கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது. ஸோ காட்சிகளோட தன்மைக்கு ஏத்த மாதிரி அந்த முதியோர் இல்லத்தை டிஃப்ரெண்டான ஆங்கிள்கள்ல இவங்க காட்சிப்படுத்தின விதங்கள் நல்லாவே இருக்குது. இந்த படத்துல வர விஷுவல்ஸ் எல்லாமே பல இடங்கள்ல சூப்பராகவே இருக்குது. படத்தோட ஆரம்பம் நல்லாவே இருந்தாலும் படம் மூவ் ரைட்டிங் வீக்கா இருக்கிறனால ஆடியன்ஸுக்கும் படத்துக்கும் ஒரு கேப்பை இந்த படத்தோட திரைக்கதை ஏற்படுத்திடுது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் சைக்கலாஜிக்கல் ஹாரர் ஜானர்ல இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் திரைக்கதை பாடி ஹாரர் ஜானருக்கு மாறிடுது. அதை இவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். படத்துல ஹீரோவோட கதாபாத்திரம் மட்டும்தான் ஒரு எமோஷனல் டெப்தை ஏற்படுத்துது. மற்ற கதாபாத்திரங்கள் பெருசா ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். தமிழ் டப்பிங்ல இருக்கிறனால விருப்பப்படுறவங்க பாருங்க. படத்துல அடல்ட் கண்டென்ட்டும் ரத்தம் தெரிக்கிற வைலன்ஸ் காட்சிகளும் இருக்குது. ஸோ தனியாவே பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.